ஓம் நம சிவாய வாழ்க. நாதந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க. அன்பர்களே, புரட்டாசி மாத மகத்துவம் பற்றியும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையின் தத்துவம் பற்றியும் சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக இறை வழிபாட்டில் சனிக்கிழமைக்கு ஒரு சிறப்பு உண்டு. பிரதோஷ காலங்களில் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு மிக ஒரு வலிமையான சக்தி உண்டு. அதேபோல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கும் ஒரு மகத்துவம் உண்டு என்பது ஏன், அதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய பூமி சுற்றுவட்ட பாதையில் மிகவும் வலுவான கிரகம் சனி. நம்ம மனிதனுடைய கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமும் சனி தான். ஆத்மாக்களின் ஆயுள் காரகனும் சனி தான். இப்படி சனியின் முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது. விஞ்ஞான ரீதியாகவும் இந்த பூமியில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது சனியின் கதிர்வீச்சு தான். ஆதி காலத்தில் முன்னோர்கள் சனிக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி விஞ்ஞானம் மூலியமாகவும் சனியுடைய கதிர்வீச்சுகள் நம்மளுக்கு மிக மிக அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சனியினுடைய பார்வை, அதோடைய கதிர்வீச்சு நம்மளுக்கு நல்லதையோ கெட்டதையோ கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதேபோல் இந்த முக்கியமான விரத தினங்களில் சனிக்கிழமை வந்துச்சுன்னா, இந்த முக்கியமான விரத தினங்கள் சனிக்கிழமையில் வந்துச்சுன்னா அதுக்கு வலிமை அதிகம். அதை அழகாக முன்னோர்கள் உணர்ந்து அதை நம்மளுக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ நிறையா கதைகள் வருது சனிக்கிழமை. புரட்டாசி மாதத்துக்கு எத்தனையோ கதைகள் நம்ம இந்து மதத்தில் சொல்லிகிட்டே இருக்காங்க. யூடியூப் சேனலில் வருது, அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த கதைகள்லாம் இருக்கட்டும், அது அப்புறம் உண்மை அது. ஆனால் விஞ்ஞான ரீதியாக இன்றைக்குள்ள இதை பற்றி நான் சொல்கிறேன். அப்போ அந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய விசேஷ நாள்களுக்கு வலிமை அதிகம். அதை உணர்ந்து தான் முன்னோர்கள் நம்மளுக்கு அந்த சனிக்கிழமையில் வரக்கூடியதுக்கு ஒரு ஸ்பெஷலாக அப்போ தான் மக்கள் அதிகமாக அந்த பலன் அடையணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. சனிக்கிழமையில் விரதம் இருங்க, சனிக்கிழமையில் பெருமாளை கும்பிடுங்க, சனிக்கிழமை பிரதோஷத்தில் கண்டிப்பாக கலந்துக்குங்க, நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் சனியுடைய கதிர்வீச்சுகள் அவர் வலிமையாக பூமி மேலே தாக்கத்தில் இருக்குது. அதுதான் நம்மளை வழிநடத்திக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு நல்லது கொடுக்குறதும் அதான், கெட்டது கொடுக்குறதும் தான். நம்மளுடைய கர்மாவுக்கு தக்க விளைவை கொடுக்கக்கூடியது சனி கிரகம். அதனால்தான் முக்கியமான நம்ம விரத தினங்களில் சனிக்கிழமை வரும்போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம் என்பதை தெரிந்து இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் விரதம் இருந்து அந்த பெருமாளின் அனுக்கிரகத்தையும் மகாலட்சுமியின் அனுக்கிரகத்தையும் பெற்று நாமும் சனியின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு சனியின் நல்ல அருளை பெற்று சிறப்பாய் வாழ்வோம் என்று கூறி இந்த சிறு சிந்தனையை நிறைவு செய்கிறேன்.